உங்களோட ஒரு ப்ரீஃப் பயோடேட்டா பார்த்துட்டு இருந்தேன் அண்ட் கூகுள் பண்ணி பார்த்தா நிறைய இடத்துல மேஜர் ஜெனரல் இந்திரபாலன் தெரிஞ்சாது. ஸோ டெல்மி ஜெனரல், நீங்கள் வந்து என்டிஏ கடக்வாஸ்லா நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியில் படிச்சிருக்கீங்க, இந்தியன் மிலிட்ரி அகாடமி டேராடூனில் படிச்சிருக்கீங்க, அண்ட் ஐ திங்க் என்ஜினியரிங் ரெஜிமெண்ட். ஸோ என்ஜினியரிங்னா என்னங்கிறது வந்து ஆர்மியில் என்னெல்லாம் சப்டிவிஷன்ஸ் இருக்கும்? ஆர்மியில் ரொம்ப சப்டிவிஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஐ டெல் யூ அபவுட் என்ஜினியரிங். ஸோ என்ஜினியரிங் ஆர்மியில் 2 விதம் இருக்குது. ஒன்று காம்பேட் இன்ஜினியரிங். இப்போ சோல்ஜரிங் பண்ணேன்னு இட் இஸ் காம்பேட் இன்ஜினியரிங். காம்பேட் இன்ஜினியரிங் சொல்லனால பேட்டில் ஃபீல்டில் நம்ம எனிமி ஏரியாவில் ஒஃபென்சிவ் போகிறது. அப்போது அங்கே குறை கெனால்ஸ் இருக்குது, மவுண்டன்ஸ் இருக்குது, ரோட்ஸ் இல்லை, டெசர்ட்ஸ் இருக்குது, வாட்டர் பாடிஸ் இருக்குது, மைன் ஃபீல்ட்ஸ் இருக்குது. ಅದಕ್ಕೆ ಕ್ರಾಸ್ பண்ணுறதுக்கு இம்ப்ளிமெண்ட்ஸ், இன்ஜினியரிங் இம்ப்ளிமெண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண அங்கே தானே லே பண்ண ஆர்மி கிராஸ் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுது காம்பேட் இன்ஜினியரிங். எங்களுக்கு வந்து ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியரிங் படித்த பசங்க வேலை கிடைக்காம இருக்காங்க, அவ்வளோதான் தெரியும். ஸோ திஸ் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ நீங்கள் வந்து என்டிஏ மிலிட்ரி அகாடமியில் படித்த பிறகு யூ வெண்ட் இன் டு திஸ் கைண்ட் ஆஃப் ஆர்மி ஒர்க். Yes, so when you pass out of IMA pass out ஆகும்போ they give you choices to choose different. You can choose infantry. Infantry is the one which queen of the battle சொல்றாரு. அவர் போய்ட்டு ஃப்ரண்ட் லைனில் அட்டாக் பண்ணி அவங்க தான் அந்த பயனட்லாம் வச்சுக்கிட்டு அவர் தான் போய்ட்டு ஃபைனலி கேப்சரிங் போஸ்ட் பண்ணுறது இன்ஃபென்ட்ரி ரோல். பின்னர் இருக்குது நம்ம ஆர்மட் கோர். இது டேங்க் சிம்பிளைசஸ் ஆர்மட் கோர். இது டேங்க் பேட்டில் போய்ட்டு டெசர்ட்ஸில் பிளேன்ஸில் எனிமி ஒஃபென்சிவ் ஏரியாவில் ஒஃபென்சிவ் பண்ண எனிமியை கேப்சர் பண்ணுறதுக்கு டேங்க் பேட்டில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டேங்க் பேட்டில் முடிஞ்சாச்சுன்னா இன்ஃபென்ட்ரி போய் அட்டாக் பண்ணிவிட்டு போஸ்ட் கேப்சர் பண்ணுறோம். அதில் அது மெக் இன்ஃப் இருக்குது. அதில் இன்ஃபென்ட்ரி டேங்க்னு அகத்து இருந்துட்டு பிஎம்பி சொல்லும் எனிமி ஏரியாவில் போய்ட்டு அங்கே அட்டாக் பண்ணுறேன். அது இல்லாத ஆர்ட்டிலரி சப்போர்ட் சொன்னதுனால ரொம்ப பெரிய பொஃபோர்ஸ் கன் எல்லாருக்கும் தெரியும். அதே போல் ரொம்ப டிஃப்ரெண்ட் கன்ஸ் இருக்குது. மீடியம் கன்ஸ், ஷார்ட் கன், லைட் கன் எக்ஸெட்ரா ரொம்ப கன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அட்டாக் பண்ண போகிறது இன்ஃபென்ட்ரி ஆயாலும் ஆர்டி ஆயாலும் அவர் பேக்குன்னு கவரிங் ஃபயர் போடுறேன். என்னோட தலை என்னோட டேங்க்ஸு அவரை சப்டியூ செய்து வைக்கிறதுக்கு அவர் பேக்குன்னு கவரிங் ஃபயர் போடுறேன். அது அவரோட ஜோலி. பின்ன இருக்குது நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் ஆர்ட்லரி சொன்னாச்சா எனிமி ஏர்க்ராஃப்ட் நம்மளை அட்டாக் பண்ண வருதும்போ இப்போ டேங்க் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். இப்போ எனிமி அட்டாக் ஹெப்டர்ஸ் வந்துட்டு நம்ம டிஃபென்ஸரும் நம்ம டேங்க்னு அவர் அட்டாக் பண்ணுறோம். அது ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஆன்டி ஏர்க்ராஃப்ட்ஸ் கன் கால்ட் ஏடி ஏர் டிஃபென்ஸ் அவர் வந்து எனிமி ஏர்க்ராஃப்ட்னு ஷூட் டவுன் பண்ணி நம்மளை சப்போர்ட் கொடுக்கும். இதெல்லாம் காம்பேட் ஆர்ம்ஸ் ஆகிடுச்சு. பின்ன வருது காம்பேட் சப்போர்ட் ஆர்ம்ஸில் இன்ஜினியர் கோர் ரொம்ப ஒரு பேட்டில் ஃபீல்டு அப்படி முன்னேறி இருக்கும். மைன் ஃபீல்ட் க்ராஸ் பண்ணுறதுக்கு, பேட்டில் ஆப்ஸ்டிகல்ஸ் க்ராஸ் பண்ணுறதுக்கு, அதேபோல் டிஃபென்ஸில் மைன் ஃபீல்ட் லே பண்ணுறதுக்கு அது காம்பேட் கோர். பின்ன வருது சிக்னல்ஸ், communication, full communication. You know how important communication today is. So in today's warfare, full communication of the army அவர் தான் மேனேஜ் பண்ணுறேன். பயங்கர டிஃபிகல்ட் ஜாப், எஸ்பெஷலி சைபர் அட்டாக் பண்ணிட்டு இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங் ஜாப் டு டூ கம்யூனிகேஷன்ஸ். அது இல்லாத வி ஹேவ் ஆர்மி சர்வீஸ் கோர்னா என்டையர் ஃபுட் வாட்டர் இது ப்ரொவைட் பண்ணுறது ஆர்மி சப்ளை கோர் மெயின் ஜாப். ரைட் இன் தி ஃப்ரண்ட். அதுக்குள்ள கோஆர்டினேஷன் வேற வேணும், ஃபுல் கோஆர்டினேஷன் வேற வேணும். அதுபோல் எக்யூப்மெண்ட், க்ளோதிங், வெப்பன்ஸ், அம்யூனிஷன் ಅದಕ್ಕೆ மேனேஜ் பண்ணுறது வருது ஆர்மி ஆர்டினன்ஸ் கோர். அப்புறம் எல்லாருக்கும் மெஸ், ஃபுட் அண்ட் இது வெப்பன்ஸ் எக்யூப்மெண்ட் போடுறது இது ஆர்மி ஆர்டினன்ஸ் கோர். பின்ன நமக்கு மெடிக்கல் சப்போர்ட் போடுறது ஆர்மி மெடிக்கல் கோர் மெயின்லி. பின்ன மீண்டும் ஒரு நல்ல பயங்கர இம்பார்ட்டன்ட் கோர் இருக்குது ஆர்மி இன்டெலிஜென்ஸ் கோர். அவரை தான் எனிமி பற்றி இன்ஃபர்மேஷன் எடுத்து நமக்கு டைம்லி கொடுத்தனா இது வந்து ஆர்மிலயும் இருப்பாங்க, ஏர் ஃபோர்ஸ்லயும் இன்டெலிஜென்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். இப்போ ಈ கோர்ஸ் எல்லாம் நான் சொல்லிய கோர் இல்லையா, அது ஆர்மிக்கு மட்டும். ஸோ நீங்கள் வந்து ஐ திங்க் 3 ஆப்ரேஷன்ஸ் போட்டிருந்ததுன்னு நினைக்கிறேன் நீங்கள் பண்ணிருக்கீங்களா? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த நேம்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு கூட. யூ ஷுட் டெல் அஸ் அந்த ஆப்ரேஷன்ஸ் பிரீஃப்லி. ஓகே. அப்போது தி ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் ஆப் ரக்ஷக்கில் ಈ ವ್ಯಾಲಿயில் இன் வேலி நார்த் ஈஸ்டில் ஆன்டி மிலிட்டன்ஸ் ஆப்ரேஷன், ஆன்டி டெரரிஸ்ட் ஆப்ரேஷன் ஆர்மி ரொம்ப செய்வாங்க. ஸோ நார்த் ஈஸ்ட் அந்த வேலியில் போன ஆப்ரேஷன், நார்த் ஈஸ்டும் காஷ்மீர் வேலியிலும் அகெயின்ஸ்ட் மிலிட்டன்ஸ் நம்ம டெரிட்டரியில் ஆப்ரேஷன் செய்தால் அது ஆன்டி மிலிட்டன்சி ஆப்ரேஷன். இட் கம்ஸ் அண்டர் ஆப் ரக்ஷக். அதேபோல் ஈஸ்ட்லும் இருக்கும் அகெயின்ஸ்ட் இன்சர்ஜென்ட்ஸ் ஆப் ரக்ஷக். தென் விச் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தி சோல்ஜர்ஸ் அவர் டேக் பார்ட் பண்ணுறோம். Then I took part in Op Vijay Kargil, 3 months Kargil from April to July in the high peaks of mountains, 14,000 to 18,000 feet
ப்ராப்பர் யுத்தம் தான். எனிமி நம்ம ஏரியா வந்துட்டு ஆக்குபை பண்ணுறேன், அந்த எவிக்ட் பண்ணிருக்கு, ஃபுல் அஃபென்சிவ் ஆப்ரேஷன். அதுதான் ஒரு ஃபுல் ஸ்டோரி, அது இப்போ சொல்ல மாட்டேன். தென் 10 படம் எடுக்கலாம். ரைட். மூணாமது வந்தது பராக்ரம். அது வந்து திருப்பி வந்ததுனால் நம்மளோட பார்லிமெண்ட் அட்டாக் ஆகிடுச்சு ஒரு இருக்கா 2001. Following the parliament attack, the government of India decided to put pressure on Pakistan, and Vajpayee that time decided to go on offensive. But our full army ready at border le poi offensive ku ready ninna, minefield laying full cheda. For our regiment 7th regiment 14,000 plus minefield lay pandre. That is Parakram ready for war. Launch ayinchana it would have been full war between India and Pakistan. So adu mattum aile. It was cooled off, and other than the firing and war happening, everything else happened. They're all set to go. Sir, உங்கள் ப்ரொஃபைல் பயோடேட்டா படிக்கிறப்போ நீங்கள் வந்து யூஎன் ஓட மிலிட்ரி அப்சர்வராக இருந்திருக்கீங்க. அதுவும் இப்போ நாம் இஸ்ரேல், பாலஸ்தீனியன், ஹமாஸ் பற்றியெல்லாம் நிறைய பேசுகிறோம், கேள்விப்படுறோம். யூஎனை பற்றி பல சர்ச்சைகள், கான்ட்ரவர்சிஸ் போயிட்டுருக்கு. பட் இன் யோர் எக்ஸ்பீரியன்ஸ் கேன் யூ டெல் மீ அபவுட், பிகாஸ் ஐ சா அந்த பிளாக் மாதிரி ஒன்று இது பார்த்தேன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் பீயிங் யூஎன் ஃபோர்ஸ்? யூஎனில் எனி நேஷன் அவங்க சிவில் வார் நடந்தால் that nation will invite UN to come and prevent warring factions from fighting, either to observe a ceasefire or to observe peace. அதில் UN does peacekeeping or peace enforcement. So when they go for that, UN calls for volunteers. They will call for all the countries, and countries contribute their forces or their officers and men, and they go for this role, and you represent India during that time. So I was nominated to go to United Nations peacekeeping mission in Sierra Leone. Shylaja, you heard of the movie by name Blood Diamond? Blood Diamond, it's yes, about sir. Sierra Leone, about a civil war in Sierra Leone. Thousands of people lost their lives and limb because of civil war between the rebel forces and the government forces. That's where the UN went in to intervene. So finally the UN intervened. I went as military observer, and your role is to wear a blue beret and go and interact with the rebels and also government forces to prevent war from breaking out again. But in this case what happened, that the rebel forces, while they kept talking of peace, but they came on an offensive to attack the government forces, and the peace enforcement had to be done. Adila, one of the infantry units of our country, India, was encircled by the rebel forces by subterfuge. So what they did, they took hostage 10 military observers are unarmed people. Avare hostage edutittu, then they carried off, cordoned a military unit and told them that if you do anything here, we will harm the hostage. So that's how they did this bulwarking. Adila, we went and carried out something called as Operation Kukri. I was part of that operation to go and... Is that an Indian name? No, it has, because it is basically launched by India, that operation, for to break through the rebel forces and get the infantry battalions to break out and take over the entire area. So primarily it was rolled by Indian forces, and I had a role of traveling by what is called as almost helicopters for strafing the area so that the enemy does not come in and choke our battalions. That's called as Operation Kukri. Your work makes you travel to so many places. இப்போ இந்தியாவில் கூட நீங்கள் பல போஸ்டிங்ஸில் இருந்தீங்க பார்த்தேன். ஸோ இங்கே ஐ நோ தட் தக்ஷின் பாரத்தோட சீஃப் இதுவாக எங்களுக்கு உங்களுக்கு தெரியும், சீஃப் ஆஃப் ஸ்டாஃபாக உங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் நார்த்தில் காஷ்மீரில் இருந்திருக்கீங்க, ட்ரிவாண்ட்ரத்தில் இருந்திருக்கீங்க, நார்த் ஈஸ்டில் இருந்திருக்கீங்க. விச் பார்ட் ஆஃப் ஆர்மி லைஃப் டு யூ என்ஜாய் மோஸ்ட்? சேலிங் பண்ணுறீங்க, ஐ திங்க் டென்னிஸ் விளையாடுறீங்க, உங்கள் சன் பற்றியும் கேள்விப்பட்டேன். There's so many other things. எங்களுக்கு தெரியாமல் வேறு என்னெல்லாம் விஷயம் பண்ணுவீங்க? Sailing, how passionate are you about it? And உங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டி ரொம்ப பிடிக்கும்? So there is army life and there is life beyond army life. So army life, if you ask me, while taking part in operations, something which is very, sacred for a soldier. But one assignment which I really enjoyed was in NCC. I had a good tenure as a group commander in Trivandrum, and thereafter as an ADG in Bihar and Jharkhand. Bihar and Jharkhand. We've heard a lot about that. Udanodu created space adala. Yes. That is where I understood the power of youth and the need to mentor them, guide them, give them some direction and support them, so that the power that they have, the energy that they have, the right channelize pannachal, they'll be very fruitful
in the growth of the nation, their own society, their own family. With that aim is what we created Udan, which I'll tell you later. And that apart, the fact that I've served in Northeast, I've also built infrastructure for the Navy, that is for the Southern Naval Command, offshore, onshore infrastructure as an engineer, proper engineer, that is something which is a very learning exercise for me. Combat zone in the Tabang sector, அங்கே ரொம்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுற ஃபார் ஆர்மி டிஃபென்சஸ் இம்ப்ரூவிங் தி ஆர்மி டிஃபென்சிவ் போஸ்டர் அகேன்ஸ்ட் தி எல்ஏசி அகேன்ஸ்ட் தி ஆப்போனன்ட் தேர் அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு தட் வாஸ் அகெயின் மேஜர். குட்டி இன்ட்ரப்ஷன். நீங்கள் ஆர்மியில் இருக்கிறவங்க, ஃபோர்ஸில் இருக்கிறீங்க, எக்கச்சக்க அப்ரிவேஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. எனக்கு வந்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனுங்கிறது எப்படி சொல்வீங்க? இஎஸ்எம். டக்குன்னு அப்புறம் நான் யோசிக்கணும். எங்களுக்கு வந்து இட்ஸ் நாட் ஸோ ஈஸி லைக் யூஎன் மாதிரி. நாங்கள் ஆக்சுவலி எங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது, இந்தியன் ஹிஸ்ட்ரியும் தெரியறதில்ல. அதனால தான் நீங்கள் பண்ணுற ப்ளே பிகம்ஸ் மோர் சிக்னிஃபிகன்ட் ஃபார் மீ. ஸோ நீங்கள் இந்த அப்ரிவேஷன் ஷார்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. கம்ஸ் டு மீ நேச்சுரலி, பட் I'll try. So that is one tenure. And so these are the important tenures of my army life. I think every tenure has its own learnings. But hobby, I again had a golden opportunity to sail around the world. Like the days of your Columbus sail பண்ணலையா, அது போல ஒரு yacht எடுத்துட்டு no engine. உங்க வீட்ல ஒரு yacht இது இருக்கு, மாடல் இருக்கு. அது மாதிரி ஒண்ணுல போனீங்களா? That's a bigger one. This is small. That is multi sail. நம்ம போயது 2 sails yacht. No engine இருக்கு அதுல. No navigation system. இப்போ GPS போட்டனா quickly you know where it is. 1989 ல no GPS was there. So we would sail sextant பண்ண ஒரு instrument இருக்கு, and we do celestial navigation. Mid ocean la star reading பண்ணிட்டு you make an approximation location of yours, which is correction there is 5 kilometers. இப்போ நம்மள GPS ல 5 meter சொல்றேன் correction இல்லையா? அப்போ 5 kilometer correction வெற்றி. We used to sail and still go around the world and come back. So that was a fantastic. How long did you take for that? I was at sea for 4.5 months. All at sea, crossed the equator, faced lot of challenges, Torres Straits crossed பண்ணி number of storms. Many times we thought we have finished. எவ்வளவு பேர் இருந்தீங்க yacht? 6 people. 6 people. It's a tri service இருக்கு. Navy, 4 Navy, 1 Army, 1 Air Force. So இது வந்து ஒரு expedition ஜெனரலா பண்ணது. First round the world sailing expedition, tri service. Okay. So it's beautiful. So அந்த மாதிரி நண்பர்கள் கூட வந்து what happens, sir? What is the kind of friendship you develop இந்த மாதிரி activitiesல involve ஆறப்போ? Yeah, so in the activitiesல you are put against a very challenging environment. In that you have to see the face of the other person every day for 3 months. It's not easy. Sometimes your best of friends can become enemy because some kind of animosity develops. I'm seeing your face every day. I don't want to see you anytime. And Sunday aanalum avoid madam. Nothing, can't even avoid. So managing that environment and still remaining happy, healthy and going on is a big challenge. Plus food and all நம்ம தான cook பண்றேன். There is no food available. You carry minimal ration. அது நம்ம ஒரு ஸ்டவ் இருக்குங்க, ஆடி பண்ண ஸ்டவ் ஆடுறேன். போட் இப்படி போகும்போது யாயிங் பிச்சிங் போட் பண்ணுறோம். ஸ்டவ் இப்படி ஆடுற ஸ்டவ்வில் நம்மளும் குக்கிங் பண்ணி we cook something and manage to survive. Plus ஒரு ஆர்மியில் இருந்தால் எங்கே விட்டாலும் பழிச்சிடலாம்ல. We are like, you'll become like cockroaches. Yes, you will survive any place. That's fabulous. So chief of staff சென்னையில் இருந்து நீங்கள் வந்து இப்போ ஜஸ்ட் ரிட்டையர் ஆயிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க, பட் ஐ ஃபைண்ட் நீங்கள் எனர்ஜெட்டிக்காக இன்னும் ரிட்டையர் ஆகிட்டேன் உட்காடுறேன் அப்படி இல்லாமல் ஒரு ஜோஷோடு இருக்கீங்க. இஸ் தட் அன் இண்டிவிஜுவல் திங் ஆர் டஸ் த ஆர்மி லைஃப் இன்ஸ்டில் தட் இன் யூ? Frankly, I think every soldier has it in him. The soldiering teaches you that you should be always productive as part of a soldiering. So, retirement is only a word. It's a document of the government which says you are retired. But for me, it is moving on to a new life. Not just life, I see it as moving on to a new avatar, where I feel I can do some good to the society. So I want to be known or seen or possibly accepted by the society as someone who is doing good for the nation, for the society, for my friends, for all the people who supported me in the army all this while. And in doing that, I think Chennai happens to be the place where I have a calling. It is surprising. I never planned Chennai. My last posting happened by Providence. Why and how I decided to take Chennai as my place of settling down and my place of reckoning is possibly because of many friends who have come forward to support me and be with me, and they possibly engage with me on this whole concept. So that's what keeps me going.
So that brings me the most interesting part of being with you, where I started getting to know you also. நீங்கள் வந்து தமிழில் வந்து ஆப்ரேஷன் விஜய்னு பண்ண போகிற இந்த ஒரு நாடகம் சீரியஸாக ஒரு நாடக கலைஞராக, ஆஸ் அன் ஆக்டர் ஃப்ரம் சென்னை, ஆஸ் அன் என்சிசி கேடட், ஆஸ் அ சோஷியலி கான்ஷியஸ் இண்டிவிஜுவல் சென்னையில் இருக்கிற ஒரு பெண்மணியாக வந்து ஐ எம் வெரி எக்ஸைட்டட் தட் நீங்கள் இந்த கதையை வந்து மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த போகிறீங்கன்னு. அது எப்படி உருவாச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சுங்கிறத பற்றியெல்லாம் எங்களுக்கு நீங்கள் டீட்டெயிலாக சொல்லணும்.